வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய டெரஸ் கார்டனில் மல்லி செடியில் எப்படி பூக்கள் பூத்துருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரே ஒரு செடி தான். இந்த ஒரு செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், பார்த்தீங்களா? இது பாருங்கள், ஒவ்வொரு கிளைகள்லேயுமே பூக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு பழைய செடி தான். நான் மல்லி செடிக்காகவே தான் இந்த இது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பார்த்திங்கன்னா அலுமினிய டப்பு சொல்லுவாங்க இல்லையா, பாத்திரம் கழுவுறது. இது ஓட்டை ஆகிடுச்சு. இதில் தான் நான் அந்த செடியை வச்சுருந்தேன். ஆனால் அந்த செடியில் நான் காய்கறி குப்பைகளெல்லாம் போடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, காய்கறி குப்பைகள். இதுதான் இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய உரம். காய்கறி குப்பைகளை காய வச்சு நான் அப்படி போடுவேன். அது மாதிரி போடும்போது தான் நமக்கு இந்த மாதுளை செடி அதிலேருந்து நமக்கு கிடச்சிருந்தது. பாருங்கள், இதில் ஒரு மாதுளை செடி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட இதனுடைய இயர் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு எனக்கு. இந்த செடிகள் இந்த செடி நான் மல்லி செடி வச்சு 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. பூக்கள் எனி டைம் எனக்கு இது பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2-3 பூவாவது இல்லாமல் இருக்காது. பார்த்திங்க இல்லையா, ஒரே ஒரு செடி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை செடி பாருங்கள். இதுவுமே நாம் நம்ம இதுக்காக விதை போட்டோ செடி வாங்கி வைக்கல. நம்ம சாப்பிட்டுட்டு போடக்கூடிய மாதுளை பழத்தில் இருந்து தான் நமக்கு இந்த மாதுளை மரம் கிடச்சிருக்கு. இது 3வது முறையாக நமக்கு காய்கள் கொடுத்துட்ருக்கு. பாருங்கள், 1, பாருங்கள், 2, 3. மாதுளை செடியை பொறுத்தளவில் இதுக்கும் நான் காய்கறி குப்பைகள் தான் வச்சுருக்கேனே தவிர வேறு எந்த உரமும் நான் வைக்கலை. இதுவுமே காய்கறி செடி மாதுளை செடிக்காக நான் வச்ச இது கிடையாது, தொட்டி கிடையாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பூக்கிற செடி. இந்த செடியோட பூவை நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பூ தான் இது. இதுக்காக தான் வாங்கி வச்ச தொட்டி தான் அது. அதில் இதுக்கு நான் காய்கறி உரங்கள் நான் வைக்கும்போது காஞ்சி போன காய்கறி உரம் வச்சதில் இருந்து தான் எனக்கு இந்த சூப்பரான ஒரு மாதுளை மரத்தோட செடி கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய ரோசஸ் இருக்குது. அது இப்போதைக்கு வெயில் சீசன் ஆனதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூ பூத்துட்ருக்கு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு செடி, ஒரு அழகான ஒரு பூ. இவங்க வெயிலில் வைக்கக்கூடாது, நமக்கு வேறு பிளேஸ் இல்லை. ஸோ இவங்களுக்கு 2 நேரம் நம்ம தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெயில் நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டே இருக்கணும், இல்லைன்னா இவங்க காஞ்சி போயிடுவாங்க. பாருங்கள், அந்த வெயிலில் எனக்கு ஒரு செடி காஞ்சி போயிடுச்சு. கிளைம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, போயிடுச்சு எனக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதுவுமே நல்லா தான் வந்துட்டுருக்கு நமக்கு. இப்போது பாருங்கள், இதுவும் என்கிட்ட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. இதுவும் பிளேஸ் மாற்றி வச்சு இப்போ தான் நல்லா அருமையாக பூக்குறாங்க. இவங்களுக்காக வச்ச செடி தான் இது. அதுக்கப்புறமா இது என்னுடைய ஊரில் இருந்து வரும்போது ஒரு 4-5 செடி கம்புகள் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன். அதில் எதுவுமே எனக்கு வரலை. இந்த ஒரு செடி எல்லோ கலரில் பூக்கும் பாருங்கள். இது ஒன்று தான் எனக்கு வந்திருந்தது. சரி, சும்மா இந்த தொட்டி சும்மா தானே இருக்குது, சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த கம்புகளை நான் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு நட்டு வச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. இதை நான் எடுத்து மாற்றி வைக்கலை. மாற்றி வச்சா போயிடும் அப்படின்ற ஒரு பயம்தான். நம்மளுடைய நம்மளுடைய அந்த நினைவுகள் நமக்கு வேணும்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நினைவு இப்போ இந்த ஒரு செடி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயுமே மாதுளம் செடி வந்திருக்கு. பார்த்திங்களா? இதை காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். இதுலேயுமே காய்கறி குப்பையிலேருந்து நமக்கு மாதுளை மரத்தோட செடி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கல்லீரலுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு செடி தான், மூலிகை தான் இது. இது சிறுநீர் கற்களையும் நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய எல்லா கற்களையுமே இது அகற்றி கொடுக்கும். தினசரி ஒரு இலையை பச்சை இலையை இது நம்ம மென்று சாப்பிட்ணும். இதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இவங்க சின்ன நம்பியார் வட்டைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கண் வலியெல்லாம் வந்ததுன்னா இந்த இலையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கசக்கி கண்ணில் விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் கண் நோய் போகும் அப்படின்னு இதை அறியப்படுது. இதில் பெரிய பூ இருக்குது. அந்த பூ ரொம்ப இதை விட ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்களும் நல்லா நம்மக்கிட்ட பூத்துட்ருக்காங்க. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா லோட்டஸ் தான். லோட்டஸை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன்.
பார்த்தீங்க இல்லையா, லோட்டஸ்லேயும் நமக்கு அருமையாக பூக்கள் வந்து பூத்துட்ருக்கு பாருங்கள். அடுத்தது இது வந்து பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா அப்படியே வந்தீங்கன்னா நிறைய டியூபர்ஸ் வந்து நாம் எடுத்து இங்கே போட்டிருக்கோம். இவங்களெல்லாம் நடணும் நம்ம. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து மண்ணில் இல்லை, பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும். பார்த்திங்களா, வேர் வச்சு நல்லா வந்துட்டுருக்கு. இவங்கெல்லாம் எடுத்து போட்டு நான் 1 மாதம் ஆகிடுது. 1 மாதம் ஆச்சு. என்னால் வந்து வேறு பாட்டுக்கு வந்து மாற்றி வைக்க முடியல. ஏன்னா நமக்கு மண் வந்து சரியாக கிடைக்கல, பாட்டு சரியாக கிடைக்கல அப்படின்ற சில காரணங்களால் இவங்க இருக்காங்க. பார்த்திங்களா, வேர் வந்துச்சு பார்த்திங்களா. இது மாதிரி நம்ம வந்து டியூபரை வாங்கி நம்ம வாட்டரில் வச்சுட்டோன்னா தண்ணி மாத்திரம் அப்பப்போ மாற்றி கொடுத்துட்டே இருந்தால் போதுமானது. பார்த்திங்களா, உடனடியாக நம்ம வந்து இதை நடணுன்ற அவசியமோ கட்டாயமோ கிடையாது. இவ்வளவு டியூபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த பூனுடைய டியூபர்ஸ் எல்லாம் தான் இது. ஏன்னா பாட்டு வந்து பழசாகிடுச்சுன்றதுனால அது வந்து நமக்கு வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு, எடுத்துட்டோம் பாருங்கள். இவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ஒரு முள் மரம் தான். முள் மரம் மாதிரி இருக்கும் இந்த செடி. இதை வந்து நான் ஒரு நர்சரியில் பார்த்து அதனுடைய பூக்களை பார்த்து நான் ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பூக்களை வந்து நம்ம இதுக்கு வந்து உரம் கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் பூக்கள் காமிக்கிறேன் பாருங்கள். இது இன்னொரு மரம். நாம் இதில் 2 மரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்த்தீங்களா. நல்லா பெரிய சைஸில் இருக்கும். இதெல்லாம் வந்து வேலிகளில் அந்த மாதிரியெல்லாம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஆடுகளெல்லாம் வந்து எதுவுமே பண்ணாது. ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா ரோஜா பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். பியூட்டிஃபுல் பூ பாருங்கள் பார்த்தீங்களா. இதுவும் நான் வந்து வீடியோ அந்த டைம் வீடியோ எடுக்கலாம். நிறைய பூக்கள் இருந்துச்சு, நமக்கு நிறைய பூக்கள் பூத்துட்டு இருந்துச்சு. இவங்களுக்கும் நல்ல சூரிய வெளிச்சம் நல்லா வேணும் இவங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தி மரம் பாருங்கள். அத்தி மரம் பார்த்திங்களா, இது என்னுடைய இன்னொரு இடத்துல தான் இந்த மரம் வந்து வளர்ந்துருந்தது. எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வந்து தெரியாமல் அதை வெட்டி போட்டுட்டாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் எடுக்காதீங்க, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், கேட்கல. இந்த அத்தி மரம் வந்து அவங்க பிடுங்கி போட்டு கொஞ்சம் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமே எனக்கு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அத்தி மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. உண்மையாக பையன் எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் அங்கேருந்து அந்த மரத்தை கொண்டு வந்து தண்ணியில் போட்டுட்டு தொட்டியில் பார்த்திங்கன்னா நட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து சிலவங்களுடைய நம்பிக்கை தான் பார்த்திங்களா. இதுதான் அத்தி மரம். இவங்க வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு பரவாயில்லாமல் தான் இருக்குது. ரொம்ப நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க எப்போ காய் காய்ப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது நாட்டு அத்தின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. நாட்டு அத்தி, இது நாட்டு அத்தி மரம். அடுத்தது என்னுடைய தென்னை மரம் தான். இதுவுமே வந்துட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது அதில் வந்து அந்த பூஜை பண்ணி வச்சு அந்த தென்னை மரம் வந்து உடச்சி பார்க்கும்போது, தேங்காய் உடச்சி பார்க்கும்போது அதில் வந்து தென்னம் பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா, அது வர ஆரம்பிச்சிடுச்சு. அது வர ஆரம்பித்ததுனால உடனே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நாம் வச்சுட்டோம். அதுக்கு துணையாக இன்னொரு மரம் இருக்கட்டும்னு வாங்கி வச்சேன் நான். அது இன்னுமே சரி மரம் நமக்கு இந்த வெயில் சீசன் அதுக்கு வந்து சரியாக வந்து இது ஆகலை. அது வெயில் ரொம்ப பட்ட உடனே கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இவங்க பாருங்கள் நல்ல அழகாக தளன்னு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் எலும்புட்டி இலைன்னு சொல்லுவாங்க. நம்ம எலும்புகள் உடஞ்சிது அடிபடுது அப்படின்னா இந்த இலையை எடுத்து நாம் முட்டையோட வெள்ளைக்கருவோடு சேர்த்து இதை அரைச்சி பேஸ்ட்டாக வந்து பூசினா எலும்புகள் வந்து கூடும்னு சொல்லுவாங்க. பார்த்திங்க இல்லையா. இது எல்லாமே நம்மளுடைய மாடி தோட்டத்து செடிகள் தான், தெரியுதா. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் தான் நம்மது. இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கல. மாமரங்கள் எல்லாம் வந்து போன வருஷம் நம்ம சாப்பிட்டு போட்டது தான். அவங்களெல்லாம் கவருக்குள்ளே போட்டு நல்லா மாமரம் வந்து செடிகள் வந்திருக்கு, மரக்கன்றுகள் இருக்குது. இதெல்லாம் எடுத்து நடணும். பார்த்திங்கன்னா செம்பருத்தி நல்லா பூக்களெல்லாம் நான் வந்து இது போட்டிருப்பேன், சாங் போட்டிருப்பேன் பாருங்கள். அவங்க தான் இப்போ அடுத்து மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் திருத்துட்ருக்கு. இப்படியே பார்த்திங்கன்னா ஆப்பிள் வச்சுருப்பேன் பார்த்திங்க இல்லையா, ஆப்பிள் செடி. அது மாதிரி திராட்சை செடி நம்மக்கிட்ட வராமல் அப்படியே இருக்காங்க, காஞ்சும் போகலை, ஆனால் பழம் வரவும் இல்லை, அப்படியே இருக்காங்க. இந்த ஆப்பிள் செடியோட மாத்திரம் இல்லாமல் இன்னொரு ஆப்பிள் செடியை நம்ம வச்சுருக்கோம். இது நர்சரி கார்டனில் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களும் நமக்கு வந்து இன்னுமே காய் வந்து வரலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இவங்களும் வாங்கி வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நமக்கு இன்னுமே ஃபஸ்ட்டு காய் வச்சு வந்து காய் வந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து காய் கொடுத்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி அதுக்கப்புறமா துளுத்து வந்துட்டுருக்காங்க.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா இவங்களும் பூ எதுவுமே பழம் எதுவுமே வரவே இல்லை. இவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தான் இருக்காங்க, தெரியுதா பார்த்திங்களா இருக்காங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூங்கில், இது வந்து ரொம்ப வருஷத்து மூங்கில். இது இருந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப வருஷமான மூங்கில். 2 செடி இருக்குது. இந்த பக்கத்துக்கு ஒன்று வச்சுருக்கேன், அந்த பக்கத்துக்கு ஒன்று வச்சுருக்கேன், அந்த சைடில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலப்போல் வேறப்போல் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு செடி தான் இது. ஆனால் இது என்ன செடி அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்களுமே ரொம்ப நம்ம வீட்டில் வைக்கிறதுனால பார்த்திங்களா எப்படி வேரூன்றி வளருதோ அதே போல் நம்ம குடும்பமும் வேரூன்றி தழைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்க இல்லையா, இது என்னுடைய கிருஷ்ணன் வச்சுருந்த பீடம் தான் இது. கிருஷ்ணன் வந்து மழையில் வந்து விழுந்துட்டார். அது இன்னும் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா திருப்பியும் அது விழுந்துருமே அப்படின்ற பயத்துக்காக என் வீட்டுக்குள்ளே இருக்கிறத கூட எடுத்துகிட்டு வந்து வைக்கலை. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா காய் காய்ச்சிட்டாங்க. இது பார்த்திங்க இல்லையா தொட்டாவாடி செடி நிறையவே இருக்குது நம்மக்கிட்ட. பாருங்கள், இதுதான் தொட்டாவாடி. தொட்டாவாடி அப்படின்ற இலையை பார்த்திங்கன்னா அதை தெரியுதா உங்களுக்கு, வெயிலில் தெரியுதான்னு தெரியல, நல்லாயிருக்கும். கை வச்ச உடனே சுருங்கி போயிடும். இப்படி கை வச்சோம் அப்படின்னா சுருங்கிடும். பார்த்திங்க இல்லையா, இப்படி கை வச்சோம் அப்படின்னா சுருங்கிடும். இது எங்கெல்லாம் நம்ம கை வைக்கிறோமோ இதுதான் தொட்டா வாடி, தொட்டா சினுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய செடி வந்து இன்னொன்று பாருங்கள், பூ காமிக்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், பூ வந்து ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியாக அழகழகாக பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இதனுடைய காய் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதுதான் இதனுடைய காய். வேறு ஏதாவது காமிச்சாங்கன்னா நம்பாதீங்க. இது பாருங்கள் இருக்குது, பார்த்திங்க இல்லையா, தெரியுதா உங்களுக்கு, இதுதான் வந்து அதனுடைய காய். பாருங்கள், பூ வந்து இதுதான் பூ, பார்த்திங்களா, இதுதான் பூ. பார்த்துக்கோங்க. மூலிகை பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் என்னுடைய வீடியோக்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், இதுதான் தொட்டாவாடியினுடைய விதைகள். இது நம்மக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சேப்பு செம்பருத்தி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து ரசம் வைக்கிறதுக்காகவும், இது வந்து ஆயிலுக்காகவும் நான் வந்து இந்த லீஃப் இது இலைய பூக்களை வந்து எடுத்துப்பேன். இலை பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலையில் வந்து நான் போட்டுக்கிறேன். நான் தலை குளிக்கும்போது நம்ம வந்து ஷாம்புக்கு பதிலாக போட்டுக்கலாம். பார்த்திங்களா, இதில் வந்து ஒரு 4 வகை 5 வகை இருக்குது நம்மக்கிட்ட. அது வந்து ரெட்டு, இது வந்து பிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. பூக்கள்லாம் முடிஞ்சிருச்சு, பெருசாக போயினே இருக்கான். இதுவுமே ஒயிட்டு தான், பெருசாக அப்படியே போயிட்டே இருக்குது. நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூக்கள் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா செண்பக மரம்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்துட்டாங்க, ஆன்லைனில் வாங்கினது தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இந்த மாதிரி பூக்கள் தான். பார்த்திங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பூக்கள், நிறைய செடிகள். இதில் நம்ம எந்த சீசனுக்கும் உகந்த செடி அப்படின்னு பார்த்தோன்னா அது காகித பூக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பொகைன் விழா சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு நல்லா வந்து பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெயில் நேரத்துக்கு உகந்த ஒரு செடி தான் இது. பார்த்திங்க இல்லையா, இவங்க இதில் வந்து ஒயிட் வந்து நம்மக்கிட்ட போயிடுச்சு. ஒயிட் அப்புறம் வந்து இன்னொன்று ஆரஞ்சு கலரில் கொத்து கொத்தாக பூக்கும், பல கலர்ஸில் வரும். இவங்களும் நமக்கு நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா எனக்கு சரியாக வந்து பூக்கள் வரலை, இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சித்திரத்தை, இது வாங்கி 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. 2 செடி, ஒன்று வந்து வசம்பு அப்படின்னு ஆர்டர் போட்டு வந்தது, ஒன்று வந்து சித்திரத்தைன்னு வந்தது. ஆனால் வந்து 2மே ஒரே செடியாக இருக்குது, அதனால் நான் இது வீடியோ போடலை. இது பார்த்திங்கன்னா பவழமல்லி. ஆனால் இது வாசனை பார்த்திங்கன்னா சித்திரத்தை தான். இது பாருங்கள், இது வந்து பவழமல்லி. இதுலேயுமே பூக்கள் வந்து சின்ன சின்ன பூக்கள் தான் வருது. ஏற்கனவே பவழமல்லி வந்து என்கிட்ட இருந்தது, பெரிய மரமாக வந்து போயிடுச்சு. இது வந்து 2வது தடவை நான் வாங்கி வச்சுருக்கேன். துளசி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே துளசிகள் வந்து பெரும்பாலும் நிறைய இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்களா, எல்லா இடத்துலையும் பரவலாகவே துளசி இருக்கும். இதை பாருங்கள், இதுவுமே வெயில் நேரத்துக்கு உகந்த ஒரு செடி தான். இதுக்கும் வாட்டர் நம்ம டெய்லி ஊற்ற தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா கூட போதுமானது. நல்ல பூக்கள் வந்து நம்ம ரெட் கலரில் இருக்கும், அடீனியம் சொல்லுவாங்க இதை. இப்போ இதில் பூ இல்லை, பூ பூக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதை பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் வந்து இதுதான். இது வந்து கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு பூக்கவே இல்லை. போன ஆகஸ்ட் மாதம்லாம் நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்தது. பார்த்திங்களா, அரச மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, தானாகவே வந்த மரம் அது. அதனால் நான் அதை பிடுங்கி போடாமல் அப்படி வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ண கமலம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பூக்கள் நல்லா பூக்குது பாருங்கள், கிருஷ்ண கமலம். 2 பூக்கள் இருந்துச்சுன்னா நான் வந்து சாங் போட்டிருப்பேன். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு பூவாக தான் பூத்துக்கிட்டு இருக்கு.
பார்த்திங்களா. ஆனால் நிறைய மொட்டுகள் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். பூக்கள் சம்மந்தமான வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அடுத்தது இது ஒரு செடி. இதுவும் நல்லா பூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒரு மரம் மாதிரியே வரும், கொடி மாதிரியாக மரம் மாதிரி ஹைட்டாக வந்து கொடி மாதிரி அப்படியே தொங்கி தொங்கி பூக்கள் பூக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்க இல்லையா? இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். நான் திடீர்னு எனக்கு பேர் மறந்துட்டேன், ஞாபகம் வரல. இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதுவுமே நம்ம வீட்டில் வந்து இதோட சேர்ந்து விதை போட்டதுனால இதோட சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. இது பாருங்க, மூக்கரட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி வந்து மூக்கரட்டைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, மூக்கடைப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து நான் சூப்பு போட்டு குடிப்பேன். இதில் 2 வகை உண்டு. இது வந்து சிவப்பு தண்டு இருக்கிறதுனால சிவப்பு மூக்கரட்டைன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளைத்தண்டு தெரியுதா? இது வந்து வெள்ளை மூக்கரட்டைன்னு சொல்லுவோம். இதுவுமே நாங்கள் அடிக்கடி சூப்புக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். இது வந்து எனக்கு பேர் வந்து சட்டுன்னு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் நான். இதில் வந்து சின்ன சின்ன உளுந்து மாதிரி இதனுடைய லீஃப் இருக்கும். திடீர்னு எனக்கு வரல. இது வந்து அடிக்கடி எனக்கு ஞாபகமானது தான், ஆனால் திடீர்னு எனக்கு மறந்துட்டேன் நான். பார்த்தீங்க இல்லையா? இந்த பாருங்கள், அடீனியம். எங்கே பார்த்தாலும் அடீனியம் செடி வந்து இருக்கும். பார்த்தீங்களா? அடீனியம் இருக்குது இல்லையா? அடீனியம் வந்து அது அடீனியத்தினுடைய விதைகள் தான். தாராளமாக வந்து இந்த விதைகளை வந்து நாம் பிரித்து எடுத்துகிட்டு நட்டோன்னா நமக்கு நிறைய செடிகள் வந்து இதிலேருந்து வரும். இதிலேருந்து வந்த செடிகளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. வீடியோ லெந்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, என்னால் ஷார்ட்டாக போட முடியல. பார்த்திங்களா? எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லும்போது அடீனியத்தோடைய விதையிலிருந்து வந்த செடிகள் தான். பாருங்கள், நிறைய வந்து நம்ம செடிகள் விதைகள் வச்சோம், ஆனால் வந்து நிறைய செடிகள் வரலை நமக்கு. இதில் வந்து 2 செடி வந்திருக்கு. இதை பாருங்கள், இதில் ஒரு செடி. கிட்டத்தட்ட ஒரு 50 செடிகள் வந்தது. அந்த 50 செடிகளில் நமக்கு இப்போ இது தான் இருக்குது. ஏன்னா தண்ணீர் நிறைய ஊற்றக்கூடாது செடிகளுக்கு. இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அழுகி போயிடும். அதே போல் வந்து பட்ரோஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருந்தோம். போன மழை பனி நேரங்களில் நமக்கு எல்லாமே போயிடுச்சு. ஒயிட்டு, எல்லோ, பிங்கு, ஆரஞ்சு இது மாதிரி இருக்குது. பார்த்தீங்க இல்லையா? இது ஒரு வகையை சேர்ந்த செடி தான் இது. இதை பாருங்கள், ரொம்ப குளுமையாக இருக்கும் இதெல்லாம். பார்த்தீங்களா? பூக்கள் வந்து இதுலேயுமே ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு அப்படி இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது ஒரு மெயின் கேரக்டர் நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்த்திங்கன்னா இங்கே வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை. பார்த்திங்க இல்லையா? தென்னை கதிர்கள் வந்து நிறைய வந்திருக்கு. இதுதான் நான் என்னுடைய குருவிகளுக்கு நான் வந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். இது பத்தலை அப்படின்னா நான் கடையில் வந்து வாங்கி வச்சுப்பேன். இது பாருங்கள், இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம வந்து குருவிகளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த செவரு மேலே குருவிகளுக்கு போடுவேன் இல்லையா, அதில் இருந்து வந்தது தான் இந்த செடி. இது தனியாக விதை போட்டெல்லாம் வரல, நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அடுத்தபடி அதோ பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் நான் வந்து வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே எனக்கு இந்த அம்மன் பச்சரிசி இருக்கும். மரு இருந்தது அப்படின்னா அந்த மருவுக்கு வந்து இதை பாருங்க, இப்படி ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்க, பால் வரும் வருதா. இந்த பாலை வந்து அப்படியே வந்து அந்த மருவில் வைப்பாங்க. தொடுத்து வச்சுட்டு வரும்போது மரு வந்து கீழே விழுந்துடும். இது தெரியுது இல்லையா? ஒரு மாதிரி பிசுன் மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவளை அப்படின்றது இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க இந்த பாருங்கள் செடி பாருங்கள், இலையே இல்லை. அந்த செடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இவங்க அம்மன் பச்சரிசி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. இது பாருங்கள், பெரிய செடி தான் தெரியுதா, ஆனால் இலைகள் கிடையாது. இங்கே பாருங்கள், தூதுவளையினுடைய பூக்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். வீடியோ தெரியுதான்னு தெரியல, சாரி, நான் ரொம்ப வெயிலில் வந்து தான் இதை எடுத்துகிட்ருக்கேன். பார்த்தீங்களா? தெரியுதா? கத்திரிப்பூ கலரில் இருக்கும் இந்த பூ. பார்த்தீங்க இல்லையா? இப்போ இருக்கிற இலைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா அடிக்கடி நான் ரசம் துவையலெல்லாம் வைக்கிறது இதில் வச்சுப்பேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி நம்மக்கிட்ட பெரிய செடியாகவே இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா? கற்பூரவல்லி. இது வந்து பாரிஜாதம். இது வந்து நல்லா பூத்துக்கிட்டு தான் இருந்தது, இப்போ பூ இல்லை. இதுதான் நான் சொன்னேன் நந்தியார் வட்டையில் பெரிய பூ கண்ணுக்கு போடுறோன்னு சொன்னேன் இல்லையா, அது. இது வந்ததுலேருந்து பூக்கள் வந்து இப்படி தான் வருது. ஏன்னா உரங்கள் நிறைய வச்சுட்டதுனால பூக்கள் வந்து ஒரு மாதிரி இதுவாக வருது. பார்த்திங்களா? மொட்டுகள் பார்த்திங்களா? நிறைய மொட்டுகள் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்களா ஒரு பூ வந்து இப்போ தான் ரொம்ப காஞ்சி போய் நான் எடுத்து போட்டுட்டு வந்தேன். பாருங்கள், மணத்தக்காளி. நம்ம வந்து காய்கறி கழிவுகளை செடிகளுக்கு வைக்கிறோம் இல்லையா, அதிலேருந்து வந்தது தான் இவங்க இந்த மணத்தக்காளி செடி. இவங்களையும் நான் அடிக்கடி எடுத்து நான் சூப்பு வைப்பேன். இது வந்து நம்மக்கிட்ட 2 செடி இருக்குது, 2-3 செடி இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா? இவங்க தான் பழங்கள் நிறைய கொடுத்தாங்க.
நிறைய பழங்கள் கொடுத்தாங்க, நிறைய இலைகள் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இதுதான் நம்ம காமிச்சோம் இல்லையா, தொட்டாவாடி சொன்னோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் தொட்டாவாடி பாருங்கள். தொட்டாவாடி பூக்கள் வந்து இதுதான், இது பாருங்கள் வாடுது பார்த்திங்களா, இது பாருங்கள் இந்த இலையை பாருங்கள். நான் இப்போ தொட்ட உடனே அது வாடிடும். இதுதான் தொட்டாசினிங்க, தொட்டாவாடி. எல்லார் வீட்லேயும் இதை வைங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. விசேஷமான துளசிக்கு அடுத்தபடியாக அந்த துளசியோடு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு மூலிகை செடி தான் இது. அதுக்கு எல்லாமே இருக்குது, எல்லா செடியும் இருக்குது. பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கேன், கருப்பு மஞ்சள் இருக்குது நம்மக்கிட்ட, கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. இங்கே பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா, கஸ்தூரி மஞ்சள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அம்மன் பச்சரிசி பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள், தெரியுதா, அப்படியே கூட்டமாகவே அவங்க இருக்காங்க. இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் தளதளன்னு இருக்குது பாருங்கள் அம்மன் பச்சரிசி, பார்த்தீங்களா, இதோ பாருங்கள் அம்மன் பச்சரிசி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மேனி இருக்கும் நம்மக்கிட்ட. இதை பாருங்கள், குப்பை மேனியோட பூக்கள் பார்க்காதவங்க இந்த குப்பை மேனியை பார்த்துக்கோங்க. போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போர் அடிக்கும், ஆனால் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த செடிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதுவுமே எல்லாருடைய வீடுகள்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகை தான் இந்த குப்பை மேனி. இலையை பார்த்தீங்க இல்லையா, இதை பாருங்கள், இதுதான் இலை. எல்லாமே பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து தெரியல, நான் காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. வெயிலில் பாருங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸாக நமக்கு வந்து ஒரு வீடியோ போச்சு. இது வந்து நீல கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ தான், நீல கலர் சங்குப்பூ. வெள்ளை கலர் சங்குப்பூ நம்ம நிறைய இருக்குது. லைட் பிங்கும் நீலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். இதனுடைய இது பார்த்திங்கன்னா அது கீழே இருந்து தான் போயின்னு இருக்குது, பார்த்தீங்களா, கீழே தான் இருக்குது, இது இங்கேருந்து போயினே இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம மார்னிங் க்ளோரி வச்சுருக்கோம். மார்னிங் க்ளோரி வந்ததுலேருந்து ரொம்ப பூக்கள் கொடுத்தது, இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாவம். நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த மார்னிங் க்ளோரி. அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் தான், ப்ளூ கலர் மாதிரி அந்த கலந்து சின்ன சின்ன பொட்டை இதுவாக இருக்கும், பூவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீகாக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, பீகாக் லீஃபு, பீகாக்கினுடைய இதழ் மாதிரி இருக்கும் இந்த லீஃபு. பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து நிறைய நம்ம விதைகள் போட்டிருக்கோம், வச்சுருக்கோம், நிறைய விதைகள் வச்சுருக்கோம். இதை பார்த்திங்களா, இது புத்தர்கிட்ட வச்சு அதாவது வந்து அழகாக போகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லா செடியிலையுமே டாமினேட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்களா, இவங்க தான் பீகாக். இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை பாருங்கள், இதை பாருங்கள், திருநீற்று பச்சிலை தெரியுதா உங்களுக்கு, அதனுடைய பூக்கள் தான் இது. இந்த தும்பப்பூனுடைய பூக்கள் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒயிட் கலரில் கொஞ்சம் பிங்க் கலந்துருக்கும். அது ஒயிட்டாக இருக்கும், இது பிங்காக இருக்கும், பார்த்தீங்க இல்லையா. அதனுடைய விதைகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது வந்து இது சீமன் நெல்லி, நாட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க, புளிக்கிற நெல்லி. இதுதான் அம்மா செடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொட்டாசினிங்கனுடைய செடி பெரிய அளவில் இருக்குது, படர்ந்துட்டு இருக்கும் காடு மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரும்பு செடி பாருங்கள், கரும்பு பார்த்திங்க இல்லையா, இதுதான் கரும்பு. நம்ம இந்த வருஷம் பொங்கலுக்கு வாங்கி வச்சதில் இருந்து வந்த செடிகள் தான், இவ்வளோ செடிகள் வந்துட்டுருக்கு நமக்கு. 2 கரும்பு தான், இவ்வளோ செடிகள் வருது, உடச்சி வச்சுருக்கோம். இதுதான் வந்து திருநீற்று பச்சிலையுடைய இன்னடி செடி பார்த்திங்களா பாருங்கள். இது பெரிய அளவில் பூத்து நல்லா காஞ்சி போச்சு பார்த்திங்க இல்லையா பாருங்கள். இந்த சீடு தான் வந்து நிறைய பேர் வந்து ஜூஸுக்கு பயன்படுத்துவாங்க. இதோ பாருங்கள், இவங்க யாருன்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, லெமன் கிராஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய ஒரு இதில் தான் வச்சுருக்கேன் நான், நிறைய இருக்குது. இதனுடைய பச்சை லீஃப்கள் தான் வந்து டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க. லெமனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் வாட்டர்லேயும் நம்ம இதை போட்டு வந்து குடித்தோம் அப்படின்னா லெமனோட வாசனை இருக்கும். வீட்லேயுமே இதை கட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டோம்னா வீடு பூரா நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், ஒரு சுகந்த வாசனை வரும் இதில் இருந்து. பார்த்திங்க இல்லையா, இதுதான் வந்து லெமன் கிராஸு. இதை பற்றி நம்ம சொல்லிட்டோம், மூங்கில் செடி சொல்லிட்டோம். வேறு கரும்பு, இது போன வருஷம் உள்ள கரும்பு செடி பார்த்திங்கன்னா மீதியெல்லாம் எடுத்துட்டோம். ஆனால் இதிலேருந்து சைடு கிளைகள் வந்த உடனே நான் இதை வந்து எடுக்காமல் விட்டுட்டேன். இது சரியான முறையா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்த்திங்க இல்லையா, இதுதான் என்னுடைய மொட்டை மாடி வியூ. பார்த்திங்கன்னா இதுதான். நிறைய செடிகள்லாம் நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள். வீடியோ தலைகீழாக போயிடுச்சு, சாரி கோச்சிக்காதீங்க. நிறைய செடிகள் நம்ம வச்சுருந்தோம், ஆனால் நிறைய செடிகள் நமக்கு போயிடுச்சு. அதை பார்த்திங்க இல்லையா, இது பாருங்கள், இது லாஸ்ட்டு செடியாக காமிக்கிறத பார்த்திங்களா. இதோ நிறைய பூக்கும் அதோட ஒரு 2-3 நாள் பூத்துட்டு அப்படியே போயிடும். திருப்பி அதுக்கு அடுத்த நாள் பூக்க ஆரம்பித்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நிறைய இருக்கும் பூ. இப்போ இல்லை, இது லாஸ்ட்டு பூ. இது அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருங்க வல்லாரை, நாட்டு வல்லாரையில் இது காட்டு வல்லாரின்னு சொல்லுவாங்க. இப்படி பூ பாருங்கள்,
பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் பேர் பார்த்தா கூட அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பார்க்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, நாம் இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுவோம். நம்மளுடைய அல்லி செடிகள், தாமரை செடிகள், நம்மளுடைய மாடித்தோட்ட அனுபவங்களை அவங்களோட ஷேர் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கேன். பார்த்தீங்க இல்லையா, இந்த வியூவோட நான் என்னோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.